All Ceylon YMMA Conference Founders Day commemoration was successfully held 3rd of May 2026 at the Dr. A.M.A. Aziz Auditorium, IMA HQ, Colombo. The event was presided over by the National President of the All Ceylon YMMA Conference, Muhammad Amhar Muhammad Sharif. The event concluded with the vote of thanks by the National General Secretary, Itizan MHD. The chief guest of the event was Mr. Trizvi Marikar, Principal of Zahira College, Colombo. Also present as a keynote speaker was the Rector of Nalimia Institute of Islamic Studies, as Sheikh Agar Mohammed, and son of the late Dr. A.M.A. Aziz. Mr. Ali Aziz as guest of honor, and Hussain Rashad Janaza Foundation and Education, Founder Executive President and Emergency Response Team. Mr. M.R.M. Hussain, nickname Hussain Bolt, also attended this event. The Chairman of the Board of Trustees, past Presidents, Permanent Members, Special Members, District Directors and number of YMMA members graced the occasion, contributing to the success of this unforgettable event. A distinguished gathering of scholars and professionals also graced the occasion, adding pride and dignity to the occasion. The collective participation of all parties made this Founders Day celebration a very successful, dignified and unforgettable event. Okay. The function on doing يا قيوم برحمتك نستغيث يا ذا الجلال والإكرام لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. On that same note, the tokens of appreciation also will be handed over. On the memories and achievements of the late Dr. A.M.A. Aziz, up until what has been achieved today. The Secretary of the All Ceylon YMMA, Mr. Indis. Warahmatullahi wabarakatuh. முதற்கண் கவலையோடையும் சந்தோஷத்தோடையும் நான் இந்த இடத்துல நிற்கிறேன்றதை நான் சொல்லிக் கொள்ளும். ஏன்னா இப்படியான ஒரு தலைவர்கள வரிசையில நாங்க நிக்க தகுதியானவர்களா, அந்த அளவு அவர்களுடைய சேவைகள் இருக்கத்தக்கன எங்களுடைய சேவைகள் அந்த அளவு நாங்க மிஞ்சிட்டோமா, அல்லது இறைவனுடைய ஏற்பாடுதான் இந்த இடத்துல இருக்கிறோம்ன்றது இரண்டாவது சந்தோஷமாக நான் ஏற்றுக்கொள்றேன். உண்மையிலே என்னென்ன சேவைகள் இங்க பேசப்பட்டுச்சோ, என்னென்ன சேவைகள் சொல்லப்பட்டுச்சோ, அவை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக கபூல் செஞ்சு கொள்வானாக. அதே நேரத்தில் அதற்காக உழைத்த அனைவர்களுடைய கபரையும் அல்லாஹ் தஆலா பிரகாசமாக்கி வைப்பானாக. அதே போல இன்றும் என்றும் YMMAக்காக தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து செயற்படக்கூடிய எங்களுடைய முன்னாள் தலைவர்கள், அதே மாதிரி எங்களுடைய அங்கத்தவர்கள் அனைவருடைய வாழ்க்கையின் பரக்கத்தை உண்டாக்கி இந்த YMMA 75 வருடங்களை தாண்டி இருக்கின்றது. இன்னும் இதே போன்று பல வருடங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த முன்னோர்களுடைய சிந்தனைகள் விதைத்து செழிப்பாகக்கூடிய நிலைமையை அல்லாஹ் தஆலா உருவாக்குவானாக என்ற பிரார்த்தனையோடு எனக்கும் இந்த சபையில் தொடர்ந்து YMMAக்காக செயற்படக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தஆலா வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையும் வேண்டிக்கொண்டு நான் என்னுடைய நன்றி உரையை ஆரம்பிக்கின்றேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றியோடு இருப்பதே நன்று என்ற வகையில் இந்த நிகழ்வு நான் நினைக்கிறேன் ஒரு சிறிய மட்டத்தில் எங்களுடைய ஃபவுண்டர்ஸ் டே, எங்களுடைய முன்னோர்கள் ஒரு சிறிய மட்டத்தில்
இதை பாதுகாத்து முன்னோர்களை நாங்கள் ஞாபகப்படுத்தப்படணும் என்ற வகையில் நடந்து வந்தாலும் அவர்களுடைய அந்த ஆலோசனையின் பேரில் இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வரக்கூடிய ஜெனரேஷன் இந்த லெகசியை முன்னெடுத்து போக வேண்டும் என்ற வகையில எனக்கு பொறுப்பு தந்ததற்கு எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் நான் நினைக்கிறேன். உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் நல்ல ஈமானையும் உட உறுதியையும் தந்து அருள் புரிய வேண்டும். இந்த சமூகத்துக்காக உழைக்கின்ற உணர்வை உத்வேகத்தை நான் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது அமைய வேண்டும் என்று துவா செய்து சந்தர்ப்பம் தந்ததற்காக மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். வாஹு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். மீட்டிங் ஒன்றில் இருக்கிறேன். பிறகு பேசுகிறேன். சரியாக ஒரு 2-3 ஹவருக்கு பிறகு பேசுகிறேன். அது மீட்டிங்கில் இருக்கிறேன். Thank you, respected Sheikh, for that enlightening and thought-provoking address. I'm sure it has left us all inspired and enriched. From being a student of the late Dr. Aziz and the whole circle that was Sheikh Bagan. Next up, we have the chief guest address. We now come to a very special segment of today's program. Our chief guest, Mr. Sisri Walika, Principal of Zaira College, Colombo, represents an institution deeply connected to the legacy of Dr. A.M.A. Aziz. As many of us know, Dr. Aziz himself served as a principal of Zaira College and transformed it into a center of excellence during what is fondly remembered as the golden era. Today, it is indeed significant that we hear from the current principal of that very institution. இந்த அற்புத வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் அத்தகைய இலட்சணங்கள் உள்ள மத போதகர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்ற வினாவோடு எமக்கொரு ஜாமியா என்ற கட்டுரை தொடங்குகிறது. மதக்கல்வியின் குறைபாடு காரணமாக இஸ்லாம் பிழையாக விளங்கப்பட்டு மூட பழக்க வழக்கங்களுக்கு மார்க்க கல்வியை இணைத்து சமகால சவால்களுக்கு முகம் கொடுக்க வல்ல தகுதியுடைய ஒரு அறிஞர் பரம்பரையை உருவாக்கக்கூடிய வகையிலான ஒரு கலாசாலையை உருவாக்க வேண்டும் என யோசிக்கிறார். இந்த சிந்தனை ஏதோ ஒரு வகையில் பேரவையில் 23வது வருடாந்த விழாவிலே பிரதம அதிதியாக A.M.A. அசீஸ் கலந்து கொண்டு ஆற்றிய உரையிலே குறிப்பிட்ட ஒரு விஷயம் நமது கவனத்தை பெற வேண்டும். அவர் சொன்னார், இஸ்லாத்தை நன்கு தேர்ந்து இஸ்லாத்துக்காக வாழ்வை அர்ப்பணித்து சும்மா அந்த கட்டுரையிலே ஒரு ஜாமியா அமைய வேண்டிய முறை ஆசிரியர்களின் தகவல் contribution, but to live up to the expectation of this thinking. Today, the contributions of most of the people are very few people talk about it, and very few people implement those things. Now, in the Muslim society, if you take the young people, it is more than anything else, I believe that we need to provide them a lot of guidance. In terms of religious guidance, educational, social, and in many areas we need to provide. Because the generation have come into a different levels. For example, we belong to a generation where we were valuing the old things. They don't think that their money has to be spent for the better use of the society. Thanks to the people of the caliber of Narim Hajia, may Allah bless him, his contribution today gave a big benefit for the society. I was just thinking, Jamia Narim was not there. I am from Colombo. Today's particular contemporary society, the challenges that we face, there would have been I'm in a big meeting value now, yeah. that we will not be able to face it. So these institutions have been Kingdom, you're welcome. initiated and they are established, and it is the present society's duty to carry forward. அணிகள் வந்தால் தான் எனக்கு நல்லப்பா.